பிரசவத்தில் உயிரிழந்த மனைவி, தாயின்றி பெண் குழந்தையை வளர்க்கும் தந்தையின் அவலநிலை. திவாகர், டாக்டர், என் மனைவிக்கு ஐ எம் சாரி திவாகர், உங்கள் குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. உங்கள் மனைவியைப் போலவே ஒரு அழகான பெண் குழந்தை. கண்களில் கண்ணீருடன் அருகில் இருந்த சுவரில் சாய்ந்து கொண்டான் திவாகர். உங்கள் குழந்தைய இன்ஸ்பெக்ஷன் ரூமில் வச்சுருக்கோம். 2 நாட்களுக்கு பிறகு நார்மலாகிட்டா நீங்கள் பார்க்கலாம். கண்ணில் கண்ணீர் மல்க தள்ளாடியபடி இன்ஸ்பெக்ஷன் ரூமை நோக்கி சென்றார் திவாகர். அங்கு எந்தவித அசைவும் மனதிலும் உடலிலும் இல்லாது அமைதியாக இருந்த தனது இன்னொரு உயிரை கண்டதும் திவாகருக்கு தனது அஞ்சலியின் உயிரை பறித்த ஜீவனாகவே தெரிந்தது. அவனுடன் வந்த டாக்டர், உங்கள் மனைவி உங்களுக்காக மறுபடியும் பிறந்திருக்கிறதா நினச்சிக்கோங்க திவாகர் என வழக்கமாக இம்மாதிரியான தருணங்களில் டாக்டர்கள் சொல்லும் பாரம்பரிய வசனத்தை சொன்னார். டாக்டர் கூறியதை கேட்டதும் மீண்டும் நினைவுக்கு வந்த திவாகர் தனது எண்ணம் தவறென புரிந்து கொண்டு குழந்தையின் அருகினில் சென்றான். ஒரு கண்ணாடி பெட்டியில் வைத்திருந்த தனது குழந்தைக்கு அருகில் சென்று உற்று நோக்கினான். குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் தனது மனைவியின் உருவமே அவன் மனதில் தோன்றியது. பழைய நினைவுகள் எல்லாம் அலைமோதியது. குழந்தையிடம் டாக்டர் சொன்ன மாதிரி நீ அஞ்சலி போலவே இருக்க, அதே கண் அதே மூக்கு, ஆனால் அவள் உன்னை விட அழகு. அஞ்சலி, ஓ உனக்கு தெரியாதுல்ல, அவள் தான் உன் அம்மா. உன்னை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டா. உன்னை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன்? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தெரிஞ்சு என்னை தனியாக விட்டுட்டு. கண்ணில் கண்ணீருடன் சற்று நேர அமைதிக்கு பின் தனது தொலைபேசியை எடுத்து அதில் இருக்கும் தனது மனைவியின் படங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு படத்தின் போதும் நடந்த தருணங்களை நினைத்த வண்ணம் பார்த்தான். அவ்வேளை குழந்தை அழத் தொடங்கியது. சுற்றுமுற்றும் யாரையோ தேடிய திவாகர் எழுந்து டாக்டரை கூப்பிட சென்றான். அவன் எழும்பியதும் குழந்தை அழுவதை நிறுத்தியது. மீண்டும் இருந்த இடத்துக்கு சென்று இருந்தான். பின் தொலைபேசியில் இருக்கும் அஞ்சலியின் படங்களை பிறந்து சில மணி நேரம் கூட ஆகாத தனது குழந்தைக்கு காட்டி ஒவ்வொரு படத்தின் போதும் நடந்த தருணங்களை நினைவு மீட்டி கூறிக்கொண்டிருந்தான். அஞ்சலிக்கு இளநீர்னால் ரொம்ப பிடிக்கும். பைக்கில் போகும்போது எங்கேயாச்சும் இளநீர் விற்கிறத கண்டுட்டா போதும், வாங்கி குடிக்காமல் போமாட்டா. இது ஒரு முறை அவள் இளநீர் குடிக்கும்போது அவளுக்கே தெரியாமல் எடுத்தது. நாங்கள் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் ஒன்றுக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே இருந்த ஒரு சின்ன பெண் குழந்தை ஒன்றோட படத்தை பார்த்துட்டு, நமக்கும் ஒரு பெண் குழந்தை தான் பிறக்கும் பாரு என்றாள். அவள் சொன்ன போலவே நீ பிறந்திருக்க. அது அப்போது எடுத்த படம்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், இது உங்களோட பிள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன், இதை ஃபில் பண்ணி கொடுங்க என்று உள்ளே வந்த ஒரு நர்ஸ் திவாகரிடம் வினவினாள். நாங்கள் இதை பற்றி ஒரு முறை பேசியிருக்கிறோம். அஞ்சலிக்கு அனீரா என்ற பெயர் ரொம்ப பிடிக்கும். அதுவே இருக்கட்டும். ஓகே சார், இதை ஃபில் பண்ணி வைங்க, நான் நீங்கள் போகும்போது வாங்கிக்கிறேன் என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரையும் அந்த அறையில் விட்டு தனியே சென்று விட்டாள். அனீரா, இந்த பெயர் அவளுக்கு கண்டுபிடிச்சதும் ஒரு பெரிய கதை என்று சிரித்த வண்ணம் கூறினான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் அஞ்சலியும் அரேஞ்ச்டு மேரேஜ். ஆனால் உன் அம்மாவை நான் அதுக்கு முதல் 2 வருஷமாக காதலிச்சு இருக்கேன். அவளும் என்னை இழுத்தான். தனது காதல் வாழ்க்கையை நினைத்து பார்த்து அதை தன் பிள்ளையிடம் கூறினான். நான் சேர்ந்த முதலாவது வேலையில் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக என்னை US அனுப்பி வச்சாங்க. 1 வருஷம் ட்ரைனிங். அங்கே யாருமே எனக்கு நண்பர்கள் என்று உதவியது இல்லை. எப்பவும் ஃபேஸ்புக் நண்பர்களோட உரையாடுறது தான் வேலை. ஏற்கனவே நடந்த சில பிரச்சனையெல்லாம் நான் என்னோடய பணத்தை ஃபேஸ்புக்கிலேருந்து போடுறதில்ல. என்னுடைய பெயரையும் அஜித் என்று மாற்றி தான் முகப்புத்தகத்தில் போட்டிருந்தேன். அங்கே போன காலத்தில் தான் எனக்கு அஞ்சலியோட அறிமுகம் கிடைச்சிது. நான் தான் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். அவளும் ஒரு படமும் முகப்படத்தில் போட்டதில்லை. பிறகு என்னோட சேட் செய்கிற காலத்தில் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனாள். முகம் பார்த்ததில்லை, ஃபோன் பேசியதில்லை. ஆனாலும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டோம். அதுவே என் நண்பர்கள் சொல்லுவாங்க எனக்கு நாங்கள் பேசுறது ரொம்ப பிடிக்கும்னு. அதே காரணத்தால் தான் அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாள் நான் கேட்காமலேயே தன்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்றை அனுப்பி இதுதான் என் அம்மா அப்பா என்று சொன்னாள். ஆனால் அந்த படத்தில் அவளும் இருந்தா. பார்த்ததுமே அவளை நான் ரசிக்க தொடங்கிட்டேன். அவ்வளவு அழகு. அவள் சிரிச்சா கன்னத்தில் குழி விடும். அவள் தன்னுடைய படத்தை காட்டுறதுக்கு தான் அந்த படத்தையே அனுப்பினாள்னு புரிஞ்சிச்சு. படத்தை பார்த்துட்டு சொன்னேன், நீ அழகாக இருக்க, உன் படத்தை காட்டாதானே அனுப்பினா என்று. அவள் அதெல்லாம் இல்லைன்னு மழுப்பினா. புரிஞ்சுக்கிட்டேன். என் படத்தை கேட்டா. நான் உன்னை நேரடியாக பார்க்கும்போது பார்த்துக்கலான்னு கடைசி வரைக்கும் அவளுக்கு நான் அனுப்புனதே இல்லை. அவளும் செல்லமாக அப்பப்போ கோவிச்சுக்குவா. அன்றிலிருந்து அவள் தன்னுடைய படங்களை அனுப்பிக்கிட்டே இருப்பாள். நான் கேட்காமலே அடிக்கடி லவ் கோட்ஸ் உள்ள படங்களை தேடி எடுத்து அதில் என்னை மட்டும் டேக் செய்வாள். கேட்டால் எனக்கு கூட பிடிச்ச நண்பன் நீ தான் என்று சொல்லிடுவா. அவன் மனசு எனக்கு புரிஞ்சிச்சு.
எனக்கு அவள் மேல் நட்பு என்றதுக்கு மேலான ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் மறுபடி தாய்நாட்டிற்கு திரும்புகிற காலம் வந்தது. அவளை ஃபேஸ்புக்லேயே காதலை சொல்லிடுவோமா இல்லை நேரடியாக பார்த்து சொல்லிடுவோமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நேராக பார்த்து பிடிக்கலன்னா என்ன சொல்லுவாள் என்ற பயமும் இருந்தது. அவளை பற்றி ஓரளவும் தெரிந்திருந்தால் நேரடியாகவே கண்டு சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஊர் தெரியும், அவள் முகவரி தெரியாது. அவளை ஒரு இடத்திற்கு வர சொல்லி அங்கு காதலை சொல்லலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். நான் புறப்படுவதற்கு முன்னால் 2 நாட்களுக்கு முன்னர் ஃபேஸ்புக் லாகின் செய்ய லேப்டாப்பை திறந்தேன். அந்த அதிர்ச்சியை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஃபேஸ்புக் சைட் ஹேஸ் பீன் பேண்ட் என்று வந்தது. கொஞ்ச நாளாகவே ஃபேஸ்புக் மேலே இப்படி ஒரு புகார் இருக்குன்னு செய்திகள் பரவின. ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அவளை இனி எங்கே தேடுவேன், எப்படி தேடுவேன்னு யோசிச்சுக்கிட்டே அழுது கலங்கி இங்கே வந்தேன். எனக்கு 2 வாரம் லீவ் இருந்ததால் அவளின் ஊருக்கு போய் ஒவ்வொரு தெருவாய் தேடி பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் பைக் ஃபுல் டேங்க் முடிகிற அளவுக்கு அந்த ஊரை சுற்றி தேடிக்கிட்டே திரிஞ்சேன். கடைசியாக எதுவும் சரி வராது என்ற எண்ணத்தில் வீட்டுக்கு போகும்போது அஞ்சலி அவளின் அப்பாவுடன் குனிந்த தலை நிமிராமல் சோகமாக கீழே பார்த்த வண்ணம் வந்தாள். அன்றைக்கு நான் பட்ட சந்தோஷம் அவளை கல்யாணம் பண்ணும்போது கூட இருக்கலை. அவர்கள் பின்னாலேயே போனேன் வீட்டை கண்டுபிடிக்க. பிறகு அதுக்கு அடுத்த நாள் அவள் வீட்டுக்கு முன்னாலேயே காவல் இருந்தேன். அவள் தனியே வெளியே வரும்போது அவளிடம் சென்று சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து காத்திருந்தேன். ஒரு அழகான மஞ்சள் நிறை சேலை அணிந்து அதே சோகத்துடன் வந்தவள் முன்னுக்கு போய் நின்றேன். என் மனதில் 1000 எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் அலை ஓடியது. அவள் என்னை பார்த்துவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ என்றாள். அவளுக்கு என் உருவம் தெரியாது என்னும் எண்ணத்தை அறவே மறந்திருந்தேன். அப்போதுதான் ஞாபகம் வந்தது. உடனேயே கதிர்வேலு என்பவரின் வீடு எங்கே இருக்கு என்று தெரியுமான்னு வினவினேன். அவள் தெரியாது என்று சொல்லிவிட்டாள். நான் செய்வதறியாது விழித்து கொண்டிருந்தேன். நான் தான் அஜித் என்றால் நம்புவாளா மாட்டாளா நிரூபிக்கவும் வழியில்லை என தெரிந்து கொண்டு மனதில் உள்ள கவலையை வெளிக்காட்டாது வீடு சென்றேன். ஆனால் அவளை இழக்கும் தைரியம் எனக்கு இருக்கவில்லை. அம்மாவிடம் சொல்லி அவளை எனக்கு பெண் கேட்கும்படி தூது அனுப்பினேன். அஞ்சலியின் தந்தைக்கு எந்த விதத்திலும் என்னை மறுக்கும் வாய்ப்பு இல்லை என்பது தெரிந்து கொண்டு கடைசியாக கல்யாணமும் நடந்து முடிந்தது. அஞ்சலியின் அரை மனதுடனே. அவளிடம் நான் தான் அஜித் என்பதை சொல்ல தயக்கமாகவே இருந்தது. நான் அவளிடம் அதை கூற முன் ஒரு நாள் என்னிடம் திவாக், நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லியாக வேண்டும். நான் ஃபேஸ்புக்கில் இருந்த காலத்தில் ஒருவருடன் பழகினேன். அவருடன் முகம் தெரியாது. அவருடன் நெருக்கமானேன். அவர் மீது ஒருதலையாக காதலும் கொண்டேன். ஆனால் இறுதி வரை அவனை காண முடியவில்லை, பேசவும் முடியவில்லை. இதுவே நான் கல்யாணத்துக்கு தங்கியதற்கான காரணம். என்னை மன்னிக்கவும். நான் அதை மறக்க முயற்சிக்கின்றேன் என்றாள். அவள் அப்படி கூறியதும் அவளை காதலியாக காதலித்ததை விட மனைவியாக அதிகம் காதலித்தேன். நான் தான் அஞ்சலி அஜித் என மனசு சொல்ல சொன்னாலும் எதுவோ என்னை தடுத்தது. நல்ல தருணம் வரும் வரை காத்திருந்தேன். நீ அவள் வயிற்றில் இருக்கும் நேரம் அவளின் பிறந்த நாள் அன்று அவளை ஒரு கேண்டில் லைட் டின்னர் கூட்டி சென்று அங்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தேன். அந்த நாளும் வந்தது. 1000 எதிர்பார்ப்புடன் அவளிடம் பிள்ளையிடம் பேசி கொண்டிருக்கும் போது இசிஜி சப்தம் அதிகரித்தது. திடுக்கிட்ட திவாகர் டாக்டர் என கத்தி அழைத்தான். டாக்டர் விரைந்து வந்து திவாகரை வெளியே இருக்கும்படி கூறிவிட்டு உள்ளே சென்றார். ஒரு 10 நிமிடங்கள் பின்னர் டாக்டர் நத்திங் டு வரி, குழந்தையை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் என்றார். மகிழ்ச்சியுடன் தன் பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து சென்றான். அதன் பின்னர் அஞ்சலியை பற்றி அவன் அனீராவிடம் ஒருபோதும் பேசியதில்லை. மிகுந்த கவனத்துடன் தனது மகளை ஒரு அம்மாவை போல பார்த்து வந்தான். அவன் வேலைக்கு செல்லும் நேரங்களில் அவன் அம்மா பார்த்து கொள்வார். வேலை செல்லும் நேரம் தவிர்த்த மீத நேரம் முழுசும் அணியுடனே நேரத்தை செலவிட்டான். அப்பிள்ளையும் சாதாரண பிள்ளைகளைப் போல் இல்லாமல் தன் தந்தையுடன் மிகவும் அதிக அந்யோன்யமாக பழகி வந்தது. அம்மா இல்லாத குறையே தெரியாத அளவிற்கு வளர்ந்து வந்தாள் அனீரா. அவளிற்கு 8 வயதாகும்போது ஒரு நாள் அவள் தன் அறையின் விளக்கையும் அணைத்துவிட்டு ஓரமாக சோகமான முகத்துடன் அமைதியாக இருந்தாள். வேலையில் இருந்து வந்த திவாகர் அணியை வீடு முழுவதும் தேடி கடைசியாக அவளிடம் சென்று லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு, மேடம் சோகமாக மூலையில் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் டீச்சர் ஏதாவது பேசிட்டாங்களா, இல்லை பாட்டி ஏதாவது திட்டினாங்களா, என்னாச்சு கண்ணா என்றான். சிறிது நேர அமைதியின் பின்னர் அனீரா, அப்பா அம்மா கிட்ட நீங்கள் தான் அஜித்துன்னு சொன்னீங்களா இல்லையா, அம்மா என்ன சொன்னாங்க என்றாள்.